ஹலோ ஸ்காட், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்பில் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு நம்ம பைக்கு. ஆல்மோஸ்ட் நேபாள் ட்ரிப்புக்கு அப்புறம் நம்ம பைக்கை வந்து அவ்வளோவா கேர் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் எங்கேயும் ரைடும் வந்து போகல. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பைக்கை ஒரு இதாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தது பைக்கும். ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டதுனால இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமும் வந்துருச்சு என்னோடய பைக்கு. ஸோ எங்கே இருக்குது காட்டுற பாருங்கள், நம்ம யாழி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மெக்கானிக் ஷாப்பு பக்கத்துலேயே நம்ம பைக் வந்து எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கோம். இங்கே டோட்டலாக என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு வைனிங் நாய்ஸ் மாதிரி உள்ள ஒரு இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வந்தது. அதனால டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ளஸ் கொஞ்சம் ஒயரிங் வேலைலாம் இருக்குது. ஸோ ஏதாவது லைன் ப்ராப்ளமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒயரிங் வேலை செக் பண்ணோம். அப்புறம் கிளச்சு கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லி கிளச்சு இது பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இந்த மீட்ரு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 மந்த் ஆகுது இந்த மீட்ரு ஆர்டர் போட்டு. ஸோ இன்னும் வரல. இந்த மீட்ரு வந்துச்சுன்னா இதுவும் மாற்றிடலாம். அப்புறம் ஒரு ஃபாக் லைட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபாக் லைட்டும் வந்து மாற்றிட்டேன். ஸோ இன்னும் குட்டி குட்டி வேலை மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் மாற்றிட்டா நம்ம வண்டி பக்காவாக ரெடி ஆயிரும். ஸோ அடுத்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிளம்பிடலாம். மெயினாக எக்ஸ்பல்ஸ் யூசர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து மெயின் இன்ஜினில் நாய்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வருங்க. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு, அப்புறம் இதுலேருந்து எந்த ஒரு நாய்ஸும் வரல. ஏன்னா நிறைய வீடியோவில் பார்த்து நான் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு எழுந்த ஒரு சவுண்ட் வர்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் என் வண்டிக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரல. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டு மட்டும் கழட்டணும். இந்த இது கழட்டிட்டு செக் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்புறம் வேறு எதுவும் மேஜராக இல்லை. சைன்ஸ் பாக்கெட் புதுசாக தான் போட்டேன். ஓகே, சைன்ஸ் பாக்கெட் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஷாக் அப்சர் வந்து லடாக்கில் மாற்றந்து. ஸோ அது எந்த ப்ராப்ளம் இல்லை. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ப்ளஸ் இதில் ஒரு நாய்ஸ் வருது, அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு மீதி என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே இதுவும் போயிட்டு இருக்குது. எல்லாம் துரு பிடிச்சிட்டு இருக்குங்க. இது எல்லாமே ரீபெயிண்டிங் அடிக்கணும். இதுக்கு போல்ட்டு போடணும். ஸோ ஓகே, கொஞ்சம் நிறைய தான் ஒர்க் இருக்குது போல். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக் ஆகும்னு இருக்கார் மெக்கானிக். எல்லா வண்டியும் முடிச்சுட்டு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. மெயினாக ஜிபிஎஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பேட்டரி வேறு கழட்டிட்டுக்கிறாரு. நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. இருக்கு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஜிபிஎஸ். ஃபுல்லாக தண்ணி போகாத மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சீக்கிரம் ரெடி ஆகிட்டா நம்ம அடுத்த ரைடுக்கு வந்து கிளம்பலாம் ஸ்குவாட். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் யூசர் வந்து வீக்லி ஒன் டைமாவது ஆயில் செக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பைக்கில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 1.5 லிட்டர் சம்திங் ஏதோ ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ணோம். ஆனால் பட் நான் இப்போ வந்து இன்ஜின் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கல. 1/2 லிட்டர் கூட ஆயில் இல்லை. ஆயில் ஃபுல்லாமே இன்ஜின் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. அது என்ன ரீசன் தெரில. ஸோ அதனால் எல்லாமே பிஸ்டன் ஓரிங்லேருந்து அந்த கேஸ்கெட்லேருந்து எல்லாமே வந்து செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து எக்ஸ்பல்ஸ் யூஸராக இருந்தால் இல்லை எக்ஸ்பல்ஸ் பைக் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் என்னன்னா, வண்டியை பற்றி நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வண்டி வந்து அவ்வளோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. நான் 2 டைம் வந்து லடாக் போயிருக்கேன். ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ரைடு, கர்நாடகா ரைடு, ஆந்திரா ரைடு எல்லாமே வந்து என்னோடய ரைடு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ என்னோடய கவனக்குறைவினால் வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து ஆகிருக்கு. எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம ஏலியை வந்து நம்ம எடுத்து ரைட் போகணும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து இது பண்ணுங்கள். ஸோ நேபாளுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு ரைடும் பெருசாக பிளான் பண்ணல. நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸில் போனதுனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே பிஸ்னஸ் மேலே தான் இருக்குது. அதனால தான் யூடியூப்பில் வந்து ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே எந்த வீடியோவும் போடல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தமிழ்நாடு டு நேபாள் எக்ஸல் எல்லாம் உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுக்கான பட்ஜெட் வீடியோ இன்னும் எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ எல்லாமே சீக்கிரமாக போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வண்டி பாருங்கள் நிறுத்திருக்கோம். ஏன்னா மழை வருது, அதனால் வந்து இந்த இடத்துல ஷெட்டில் நிறுத்திருக்கோம். மழை வந்துச்சுன்னா உள்ளே ஏதாவது துரு பிடிச்சின்னா அப்புறம் இன்னும் அது வேறு பெரிய தலைவலியாயிரும். அதனால என்ன பண்ணிட்டோம், உள்ளே நிறுத்திட்டோம். ஸோ பக்காவாக ரெடி பண்ணி தரேன்னு இருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரைடு அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து எல்லாமே ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஸோ பிஸ்னஸும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ரைடை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் வந்து 10K ரீச் ஆகி இந்த ஸ்டேஜில் நான் கரெக்டாக அந்த வீடியோ போடாமல்
அப்புறம் கரெக்டாக அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தனால 10Kவும் எனக்கு ரீச் ஆகலை. ஆல்மோஸ்ட் 9.3K வந்து இருக்குது. ஸோ அது போதாதுன்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் அந்த ரைடில் எல்லாமே வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து பக்காவாக வீடியோ போடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே ஸ்காட், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.